ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்சஸ் ரிட்டனி எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோக்கு அங்கே தெரிய வந்திருக்கோம் இந்த மாஸ்டருங்களால இப்போ இன்டெலிஜென்ட்டாக மாற முடியும்னு. இது போக போக எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த மாஸ்டரோட கதையை நான் எப்படியாச்சும் முடிச்சாகணும். இதனால ஆளு செம வேகமா போய் ஒரு பயங்கரமான அட்டாக் அதோட கையிலேயே தாக்குறான். அந்த ஹாப்பனும் வசமா அதோட கையில மாட்டிக்குது. ரெண்டும் என்ன பயங்கரமா பாராட்டினா. பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப ஸ்கில்டா இருக்க. ஷூட்டிங்னு வந்துட்டா. ஆமா, இத்தனை வருஷமா ட்ரைனிங் பண்ணா அப்படி தானே இருக்கும். ஆனா அதுக்குன்னு இப்போ என்னால சும்மா இருக்க முடியாது. அது இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ இப்படி யோசிக்கும் போது அது மேல ஒரு பயங்கரமான லைட்னிங் அட்டாக் வச்சு யாரோ தாக்குறாங்க. ஒரு காரம் நிக்குது. அதுல இருந்து நம்ம எம்ப்ரஸ் தான் வரா. பரவாயில்லையே, நான் சுத்தமா எதிர்பார்க்கல. தனியாவே இந்த மாஸ்டரை மொத்தமா கேப்சர் பண்றவனு. நம்ம ஹீரோக்கு அவ அட்டாக் பண்ணதுலயே அங்க தெரிஞ்சு போயிடுச்சு. இவளோட அட்டாக் போன வாட்டியை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அப்பனா இவ கண்டிப்பா ஒரு நார்மலான ஹண்டரா எனக்கு தெரியல. ஏன்னா அவளோட அட்டாக்னால அந்த மாஸ்டர் இன்னமும் அங்க தத்தளிக்குது. இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக் அவ பண்ணிருக்கா. இல்லையா ஆளுக்கு புரியுது போன வாட்டி இருந்ததை விட பல மடங்கு இவ ஸ்ட்ராங் ஆயிட்டானு. அந்த மாஸ்டர் பின்னாடி இன்னமும் எழுந்து நிக்குமா, ஒரு கை பாத்திர வேண்டியதான் இப்படின்னு நம்ம ஆளு அங்க டிசைட் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இன்னொரு ஹார்பின் எடுத்துன்னு இன்னொரு கால்லயே அவன் குத்துறான். அதுவும் வசமா போய் மாட்டிக்குது. அதோட வலினால அது பயங்கரமா துடிக்குது. அந்த இடத்துல நம்ம எம்பரஸ் சொல்றாங்க, நாளை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு நான் இன்னமும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். அப்படியா? அப்பனா உன்னால ஸ்ட்ராங்கான அட்டாக் பண்ண முடியும்னா கண்டிப்பா நான் உனக்கு உதவியா இருக்கேன், நீ அதே மாதிரி பண்ணலாம். அந்த மாஸ்டர் வலியில அப்படி துடிக்குது. அது அதையே ஃப்ரீ ஆக்கலாம் ட்ரை பண்ணுமா. நம்ம ஹீரோ திரும்பவும் அவனோட ஹார்புனை கையில வச்சுக்கிறான். போன வாட்டியை கம்பேர் பண்ணா இது கிட்ட பல மடங்கு அந்த கில்லிங் இன்டென்ட் அது வருது. ஒரு பீஸ்ட் எப்போ தண்ணியை அது சர்வே பண்ணணும்னு யோசிக்குதோ அந்த டைம்ல அது பயங்கரமா ஆக்ட் பண்ணும். இந்த விஷயம் தான் இப்போ இதுகிட்டயும் நடக்குது. இதை அப்படியே விட்டா வேலைக்கு ஆகுது. திரும்ப ஆளு தாக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான அட்டாக் பந்தா. அதனால அக்கம் பக்கத்துல இருக்க பில்டிங் எல்லாம் ஒரு மாறி ஆகுது. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இந்த மாஸ்டர் என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு. இப்படி இது பண்ணும்போது அந்த இடமே எத்துகைக்கு வந்த மாதிரி பயங்கரமா ஆடும். நம்ம ஹீரோவும் அந்த ஹார்பனோட அந்த மொனைய பூமியில தானே பிக்ஸ் பண்ணிருக்கான். அப்படி அது தாக்கும் போது அந்த இடம் இன்னமும் லூஸ் ஆகும். இது மூலமா அதால ஈஸியா தப்பிக்கவும் முடியும். திரும்ப அதை அட்டாக் பண்ணலான்னு போகும்போதே நம்ம எம்ப்ரஸ் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணலான்னு போறான். இந்த விஷயம் அதுக்கு சென்ஸ் ஆக அந்த இடத்துல திரும்ப கார் மேல அது பயங்கரமா தாக்குது. அதனால என்னவோ தெரியல, அந்த எம்ப்ரஸால எதுவுமே அங்க பண்ண முடியல. இந்த வாட்டி என்னோட லைட்டிங் அது மேல படவே இல்ல. போன வாட்டியை கம்பேர் பண்ணா இது பல மடங்கு ஸ்ட்ராங்கா நம்மள தெரியுது. அந்த மாஸ்டரும் பயங்கரமா கத்தின்னு அப்படியும் இப்படியும் போகுது. இப்போ எப்படியாச்சும் நம்ம ஹீரோவையும் எம்ப்ரஸையும் கொன்னே ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கொலவெறியில இருக்கு. அதனால அதோட காலு கைக்கு ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல போல. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவும் டக்குன்னு எம்ப்ரஸ் கிட்ட போய் கேட்கறான், அம்மா உன்கிட்ட இதை விடவும் ஸ்ட்ராங்கான வெப்பன் ஏதாச்சும் இருக்கா? இடத்துல பக்கத்துல இருக்க அந்த பர்சனும் சொல்றான், கிட்ட ஒரு கன் இருக்கு, இது உங்களுக்கு ஓகேவா? கன்னு பார்க்கும் போது அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா ஆகுது. அதனால நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான், என்னால கன்னை பயன்படுத்த முடியும், நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இதை எடுத்துட்டு ஓடி போறானா அங்க எம்ப்ரஸால எதையுமே நம்ப முடியல. நான் கன்னெல்லாம் இவனால பயன்படுத்த முடியுமா? இந்த சைடு ரெண்டும் கேட்கறான், ஆமா கன்னை நீ எதுக்கு கொண்டு போற? இந்த மாதிரி டைம்ல இது இன்னமும் ஆபத்தா உனக்கு அமையதா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, உனக்கு புரியலையா என்ன? இதுவே மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி அது கூட சண்டை போட்டா தலை என்ன அசால்ட்டா தாக்க முடியும். இப்படி பண்ணாதான் எனக்கு இன்னமும் பிரச்சனை உருவாகும். சோ லாங் ரேஞ்சில இருந்து தாக்குற மாதிரி ஏதாச்சும் ஆயுதம் இருக்கான்னு பார்த்தா கண்ணை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியல. இப்படி ஓடி போகும்போது அந்த மாஸ்டர் ஒரு காலை ஃப்ரீ ஆக்கிக்குது. எனக்கு தெரிஞ்சு ரோப்பெல்லாம் இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்போதைக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியதான், இல்லனா இந்த மாஸ்டர் இது பயங்கரமா எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சிடும். அங்க எம்ப்ரஸும் பாக்குறா, இன்னமும் 2 நிமிஷத்துல 1 நிமிஷம் இருக்கு, அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கன் எடுத்து அதோட மண்டையிலேயே ஃபயர் பண்றான். ஃபயரிங்கும் டைரக்டா அதோட கண்ணிலேயே பத்து. நான் சுத்தமா யோசிக்கல, எனக்கு தெரிஞ்சு புல்லட்டை இவன் பஃப் ஆக்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரணமான கன்னால மாஸ்டர்ஸை ஒண்ணுமே ஆக்க முடியாது. இந்த ரைஃபிளுக்கு இவன் பவரை குத்தனால அது இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு 1000 வருஷத்துக்கான ஷூட்டிங் ஸ்கில்லும் இருக்கு. அதனால தான் டார்கெட் அங்க விடாம பத்து. இன்னமும் ஒரு 7 செகண்ட் தான் இருக்கும். அங்க எம்ப்ரஸும் கத்துறான், இன்னமும் 7 செகண்ட் தான் வெயிட் பண்ணு. அங்க இதே மாதிரி அவன் ஷூட் பண்றான். ஒரு கட்டத்துல புல்லட்டி காலி ஆயிடுமா, கீழே போட்டு பயங்கர வேகமா அவன் சைடுக்கா ஓட ஆரம்பிக்கிறான். கரெக்டா 1 செகண்டுக்கு வந்தோடனே அவளோட பயங்கரமான தண்டர் அட்டாக் பண்றா. அதுவும் டைரக்டா அதோட மண்டையிலே போய் பத்து. இந்த அட்டாக் பயங்கர வேகமா பட்டிருக்கும். ஆனா அப்படி இருக்கும் போதும் அது எம்ப்ரஸ தாக்கி எப்படியாச்சும் கொல்லணும்னு பாக்குது. அது டைரக்டா எம்ப்ரஸோட காரை தாக்க போகுது. இந்த எம்ப்ரஸுக்கு அந்த மாஸ்டர் எங்க இருக்குன்னே தெரியல. நான் அந்த மாஸ்டரோட ஸ்டெல்த் அந்த ஸ்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தான் நம்ம எம்ப்ரஸ்க்கு தெரியல பக்கத்திலே இருக்கும் போதும். அந்த இடத்துல அந்த மாஸ்டரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ மண்டையிலே ஒரு தாக்குதலை பண்றான். இதனால அதோட நிலைமையோ
ரொம்ப மோசமாகுது. அங்க எம்ப்ரஸும் யோசிக்கிறான், நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல அந்த மாஸ்டரும் வந்து என் பக்கத்துல இருக்குன்னு. உனக்கு எப்படி தெரியும்? இவனால பார்க்க முடிஞ்சுதா என்ன? அந்த மாஸ்டருடைய ஸ்டீல்த் அந்த ஸ்கில்லை தாண்டி அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் டக்கு டக்குன்னு அவனோட கையில எடுத்து மாஸ்டரை அப்படியே கட்டி போடுறான். அவ்வளவுதான், இதால ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்போதைக்கு நம்மளுக்கு கவலை இல்ல. அந்த இடத்துல எம்ப்ரஸும் வர நம்ம எம்ப்ரஸ் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான், இது வந்து எனக்கு உதவியை பண்ணிருக்க, நம்ம ஏன் பார்ட்டியை உருவாக்க கூடாது? அங்க இதுக்க ஒத்துக்கிறா. அவங்க ரெண்டு பேருமே அங்க பார்ட்டியும் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ எம்ப்ரஸும் நம்ம ஹீரோவும் பார்ட்டியில ஜாயின் பண்ணனால அங்க ரெண்டு பேரும் அவங்களோட பார்ட்டியில இருக்காங்க. அந்த எம்ப்ரஸோட ஸ்டாட்ஸையும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. அந்த இடத்துல இது ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்க இதை வந்து அவ கவனிக்கிறான். ஆமா, உனக்கு வந்து தெரியாதா என்ன இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா பார்ட்டியை ஜாயின் பண்றது? ஆனா உடனே நம்ம ஹீரோ வந்து மழுப்ப ஆரம்பிச்சிடான், அதெல்லாம் இல்லைன்னு. இதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் வந்து இன்னமும் முழுமையா செத்துருக்காது. அந்த மாஸ்டருக்கும் ஒரு பயங்கரமான பஞ்சை கொடுத்து அதோட கதையை ஆளு முடிக்கிறான். அங்க இதனால நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. நம்ம ஹீரோ டைரக்டா 36 அந்த லெவலுக்கு போறான். அந்த இடத்துல அதிகமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கிறனால நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதே விஷயம் தான் எம்ப்ரஸ்க்கும் ஏற்படுது. நான் ரெண்டு பேருமே இப்போ பார்ட்டியில இருக்காங்களே, அதனால தான் இப்படி ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு தான் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சரியாயிடுது. அங்க நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரை கட்டி பிடிச்சி அழுகுறான். நான் நிறையவே தாக்குதலை பண்ணனால அதோட ஸ்கின் எல்லாமே நாசமாயிடுச்சு, அதை வச்சு ஒரு நல்ல ஆர்மரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சான். ஆனா முடியாம போயிடுச்சு. அங்க ரெண்டும் சொல்றான், ஏதோ ஒன்றான் அங்க மானா ஸ்டோன் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பாரு, அட்லீஸ்ட் மானா ஸ்டோனாச்சும் இருக்குமான்னு அவன் செக் பண்றான். உண்மையை சொன்னா மானா ஸ்டோன் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி மானா ஸ்டோன் வந்து டக்கு டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கும்னு. உங்களுக்கு எவ்வளவு மாஸ்டரோட அந்த கிளாஸ் அது வந்து அதிகமா இருக்கும், உங்களுக்கு எவ்வளவு மானா ஸ்டோனுக்கான அந்த ரேட் வந்து கம்மியாகும். இதனாலேயே இங்க வந்து கிடைக்குமான்னு கேட்டா ரேரு தான். அங்க இதனால ஆளு தோண்ட ஆரம்பிக்கிறான். அங்க அதிர்ஷ்டவசமா உனக்கு ஒரு மானா ஸ்டோனும் கிடைக்குது, அதுவும் 3rd கிளாஸ்ல இருக்கு. இந்த மானா ஸ்டோனை வச்சு நம்ம ஹீரோவால ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். ஆனா நம்ம ஆளு யோசிக்கிறான், இப்போதான டீம் அப் பண்ணா, அதனால இதையும் ஒரு பங்கு அவளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்க அவளுக்கு என்னன்னா தலையே ஒரு மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா 1.5 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அங்க இப்படி சொல்லின்னு வரும்போது நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த மானா ஸ்டோனை பாக்குறா. ஹீரோ கிட்டயும் வந்து சொல்றா, அது நீயே வச்சுக்கலான்னு. போச்சரிங் பண்றதுக்கு அவளுக்கும் இந்த உலகத்துல சரியான ஆளுங்களை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியோ நம்ம போச்சரிங் பண்ண சொன்னாலும் அவங்களுக்கு தான் நிறைய பங்கு அங்க போகும். ப்ராப்பரா அவங்க போச்சரிங் பண்ணலனா எதுவுமே சரியா அவங்களுக்கு அடையாது. நிறையவே மாஸ்டரை கொள்ளலாம், ஆனா அது ப்ராப்பரா போச்சரிங் பண்ணி எல்லாத்தையுமே எடுக்கிறது ஒரு பெரிய பங்கு அது. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும்ல போச்சரிங்க்கு, அதனாலயே அவ சொல்றான், நீ ஏன் வச்சுக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்ல. இடத்துல போச்சரிங் பண்ணி ஏகப்பட்ட விஷயத்த ஆளை எக்ஸ்டெக்ட் பண்றான். அங்க நிறையவே வண்டியும் வந்து இதை கொண்டு போலான்னு. அந்த இடத்துல எம்ப்ரஸும் தேங்க்ஸ் சொல்றாங்க, ஏன்னா அவனால் தான் சீட்டாவை அவங்க கொன்னாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியலும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. அங்க தேங்க்ஸ் சொல்லிங்கன்னே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்றான். என்னன்னா உன் கூட நான் போட்டேன்ல பார்ட்டிக்கான கான்ட்ராக்ட், அதை நான் டிசேபிள் பண்ணணும். கேட்கிறேன் நம்ம ஹீரோக்கா அவனோட மண்டையில ஒரு பயங்கரமான ஷாக்கே விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இங்கேயே இந்த எபிசோட முடியுது. எதுக்காக இவ வந்து பார்ட்டியை டிஸ்பேண்ட் பண்ணும்? அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா? இது எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.